வணக்கம். இது மக்கள் மனதின் குரல். நான் உங்கள் கேஎஸ் பாலு. இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் பாருங்கள் மக்களே. மனிதனுக்கு மறுமணம் என்பது நிச்சயம் இருக்க வேண்டியது தான். மனிதர்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மறுமணம் என்பது மகத்தானதே. அது திருமணம் என்பது நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான வாழ்வாதாரம் இல்லையா? விதவை என்பது விபத்து, ஆக்சிடெண்ட். அதனால் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மனைவியை இழந்த பிறகு உடனடியாக குடும்ப சூழ்நிலைகளையோ இல்லை பிள்ளைகளை காட்டியோ உடனடியாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெண்ணை தேடுறாங்க இல்லையா? அதே மாதிரி கணவனை இழந்த மனைவிகளுக்கு திருமணம் செய்யப்படுவதில்லை. அது ஒரு துரதிருஷ்டவசமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. அதை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் நிகரானவர்கள் தான். அவர்கள் முடக்கப்படுகிறார்கள். அந்த பெண்களின் அப்படி முடக்கப்படும் பொழுது அந்த பெண்ணின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பொழுது அந்த பெண்ணின் பாதைகள் மாறி போகுது. அவளோட பயணங்கள் மறந்து போகுது. இதெல்லாம் எதுக்கு? அவளை இன்னல்களுக்கு உண்டாக்குவதே மனித பிறவிதான். ஆனால் ஆணுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் திருமணம் செய்து நல்ல மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போன்று பெண்ணுக்கும் செய்து வைக்க வேண்டும். மறுமணத்தின் மூலம் அவள் மனம் மகிழ்வாள். ஆனால் அவள் உங்களிடம் வெளிப்படையாக சொல்வதில்லை. அதனால் நீங்கள் முயற்சித்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவனை இழந்த பிறகும் அவளுக்கு வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்துங்கள். அதுதான் உண்மை.